இந்த ஜென்மத்தில் எனக்கு திருமணம் ஒன்று நடந்தால் அந்த ஜோதியோட மட்டும்தான் பார்க்கலாம் பிரதர் சொல்லியிருக்காங்க. அச்சோ கிஷோர் அண்ணா. வாங்க அம்முமா. வணக்கம் அம்முமா. வணக்கம் தங்கச்சி அம்மா. சாப்பிட்டீங்களா? என்ன அன்பு மருமகள் டாக்டர் மருமகள் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டாங்க அம்முமா. நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க அம்முமா? கேஎஸ் உடன்பிறப்பே வணக்கம். ஆமாங்க சிஎஸ் சொல்லி ஏதாவது கோளாறு காரணம் சாரி அண்ணா சொல்லி ஏதோ பேசிட்டு இருக்கேன். ஆமாங்க சிஎஸ் செல்லில் ஏதாவது கோளாறு காரணமாக இருக்கலாம் போல சொல்லியிருக்காங்கய்யா. காந்தி தங்கம்மா கோதுமை தோசை தேங்காய் சட்னி சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? முருகன் நான் வந்து சாதம் சாப்பிட்டேன் அண்ணா. ஹாய் சிஸ்டர். வாருங்கள் மோகன்ராஜ் சகோ. வணக்கம் வணக்கம் மோகன்ராஜ்மா. நல்லா இருக்கீங்களா சாமி? சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. ஹாய் சகோதரி. வாருங்கள் ஐயனார் சோகோ. வணக்கம் ஐயனார் சோகோ. நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க. கமல் கிஷோர் சகோ வாழ்த்துக்கள். மனம் தளராமல் போராடுங்கள். ஓம் நமோ நாராயணா சொல்லியிருக்காங்க ராஜாமா. முருகனுடன் பிறப்பே வணக்கம் காந்தி அம்முமா சொல்லியிருக்காங்க. மோகன்ராஜ் மணப்பாறையா? நீங்கள் மணப்பாறைன்னா நீங்கள் எந்த ஏரியா சொல்லுங்கள். எந்த ஏரியா சொல்லுங்கள். என்ன தெரியுமான்னு சொல்லுங்கள். அம்மு சகோ இனிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. முருகன் அண்ணா நலம் நலமறியா அவள் என் படம் பாருங்க. என்னை பார்த்தால் அப்படியே இருக்கு. நிறைய பேர் லவ் பண்ற மாதிரி. அப்படியா? சரிவா. அதுக்கு அடிக்காம அன்பா சொல்லமாண்ணா. அன்பான புள்ளதான். இங்கே லைவுக்கு வரும்போது சொன்னேன் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அப்படின்னு சொல்லி. திரும்பி வந்ததுக்கப்புறம் தண்ணின்னு கேட்குறேன். அப்பவும் போய் உட்காந்து டிவி பார்க்கலன்னா அவளுக்கு எவ்வளோ தின்னக்கம் இருக்கணும். ஹாய்மா. வாங்க பாலு. வணக்கம் வணக்கம். வெரி நைஸ். மிக்க சந்தோஷம் நாராயணா. வாருங்கள் நாராயணா. வணக்கம். நமோ நாராயணா. நாராயணன் நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க. வாருங்கள். வணக்கம். அப்பா நான் இப்போ கொஞ்சம் மாறிக்கொண்டே வருகிறேன் தங்கச்சியம்மா. என் வீடியோ எல்லாம் பாருங்க, மாற்றம் தெரியும். கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தேன். நான் எல்லா வீடியோவுமே பார்த்தேன். உங்கள் பாட்டுக்கு மேலே நிறைய வசனங்கள்லாம், உங்களோட ஃபோட்டோக்கு மேலே நிறைய வசனங்கள்லாம் கொடுத்துருந்தீங்க. எல்லாமே படித்தேன். எனக்கு கமெண்ட் ஒன்றும் கொடுக்கல. பார்த்தேண்ணா. அக்கா அப்படியா? என்னவள் ஜோதி வேலைக்கு என்னவள் ஜோதி வேலைக்கு செல்ல போவதில்லையா? ஓகே, செல்ல போவதில்லை என்று சொன்னால் நான் தான் அவள் சந்தோஷத்துக்காக ஒரு நண்பர் மூலமாக பள்ளியில் வேலைக்கு சேர்த்தேன். ஆமாம் நான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க வீட்டு பிரச்சனையை சிரிச்சுக்கிட்டே பேசினால் அது நீயா நானா, அதே சீரியஸாக பேசினால் அது சொல்வதுதான் உண்மை. ஆனால் இது எதுவும் இல்லாமல் உண்மையான மனதை படிக்கும் அற்புத நிகழ்ச்சி தான். உங்களை ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. சிஎஸ் அண்ணா மிக்க நன்றி அண்ணா. மாமியார் அவர்களே உங்களுக்கு மருமகள் தண்ணீர் கொடுப்பாங்க. ஆமாம் காந்தி தங்கம்மா. இன்று ஷார்ட்ஸ் வீடியோ அனைத்தும் செம்ம அருமை. அதிலும் தலைவர் படப்படலாம். அப்படியா? சரிண்ணா ரொம்ப சந்தோஷம். விஜயன் சகோ ஹாய். ஓகே, அது என்னது அது? அதனால் உங்களுக்கு நான் 5 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுக்குறேன். எங்கள் அண்ணனை காணோம். அம்மா அட்மிட் சகோ வணக்கம். நலமா சொல்லியிருக்காங்க. தமிழ் ஓல்டு தெலுங்கு தங்கச்சி. அப்படியா? எனக்கு தமிழ் மட்டும் தான், தெலுங்கு தெரியாதே. நமக்கு வேணும்னா நாம் தான் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காரணும். ஓ அப்படி போகுதா? இருடி, நீ ஒரு நாளைக்கு பண்ணுவல. உனக்கு இதே மாதிரி நான் சொல்லலை, நீ பாரு. கேஎஸ் உடன்பிறப்பே நான் நலம், நீங்கள் நலமா அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. தமிழ் ஃபுல் ஆந்திரா பாலாஜி. ஓ பாலாஜி, சரி. ஹாய்மா. வாருங்கள் சகோ. வணக்கம் வணக்கம். வினோஜி வாருங்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்கள் மருத்துவமனைக்கு வருபவர்கள் உங்களை கோவப்படுத்தினால் கண்ணை ஐயோ அதுக்காக எதுக்கு அவங்க ஏன் கோவப்படுத்துறாங்க? அவங்களே பாவம் கண்ணு வழியில வராங்க. அவங்க ஏன் நம்மளை கோவப்படுத்த போறாங்க? அப்படியே அவங்க கோவப்படுத்தினாலும் அப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். சரியா? நான் வந்து நிஜமாலுமே இவ்வளோ வந்து மனசு வந்துட்டு இவ்வளோ இலகுன மனசாக இருக்குன்னா அது நான் எங்கள் டாக்டர்னால தான் சொல்லலாம். எங்கள் டாக்டர் நான் வேலைக்கு போகும்போதே சொன்னார், ஒருத்தவங்களும் ஒவ்வொரு மனநிலைமையில ரொம்ப கஷ்டத்தோடு தான் எல்லாருமே வருவாங்க. நான் அப்படி அந்த மாதிரி சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்து என்னை வேலைக்கு எடுத்தார் எங்கள் டாக்டர். நான் வந்து எங்கள் டாக்டர்கிட்ட வந்து 14 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் சொன்ன வார்த்தை இதுதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டத்தில் வருவாங்க. யாரையும் வந்து பேசக்கூடாது. அதாவது பேசிக்காக உள்ளது எதுவுமே என்ன ட்ரீட்மெண்ட் வந்தாங்களோ அது மட்டும் தான் பண்ணணும். அந்த மாதிரி தான் எங்கள் டாக்டர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் முருகேசன்மா. சரியா? அத்தி எப்படி பெரிய வார்த்தை கேட்டு போட்டீங்க. உங்களை எங்கேயோ பார்த்த ஞாபகம். ஆர்மி என்ன எங்க பார்த்துருக்கீங்க சொல்லுங்க. போன பிரிவில் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க. தங்கச்சி ஆந்திரா பாலாஜி. ஓகே பாலாஜி, ஆந்திராவா நீங்க? சூப்பர். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி